சினிமாவில் வில்லனை பார்த்து பேசுகிற பஞ்சு டைலாக பூராங்க ஸ்டாலினை பார்த்து பேசுகிறார், திமுகவை பார்த்து பேசுகிறார். அதே மாதிரி பஞ்சு டைலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்களுடைய தவறுகளை நோக்கி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரான்னு கேட்டால், இன்னைக்கு நீ நல்லா டான்ஸ் ஆடின, வேல்முருகன் பாடுகிற போது உன்னை அறியாமல் நீ நடனம் ஆடுன, உனக்கு நடனத்துக்கான கூலி வழங்கப்பட்டது. கொள்கை எதிரின்னு அவர் பகிரங்கமா அரசியல் சொன்னது உண்மையா இருந்திருந்தா, திருப்பரங்குன்றத்தை நான் மதக்கலவர பூமியாக மாற்றுவேன், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன் என்று பாஜக சூழ்நிலைத்த போது காருக்கு பின்னாடி நாய்கள் ஓடி வருவது மாதிரி கட்சி பொறுப்பாளர்களை ஓட விரிய சுயமரியாதைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் தாவேகா காரனை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு தெரியுமாட்டா உங்களுக்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினரையாவது அவர் பெறுவாரா அப்படிங்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிற. அவர் முதலமைச்சராக ஒரு நாள் ஆக முடியாது. நான் என்ன ஒரு நாள் முதலமைச்சரான்னு ஒரு நாளும் முதலமைச்சராக முடியாது தான் நான் சொல்கிறேன். அதற்கான எந்த அருகதையும் உனக்கிட்ட கிடையாது. பை த பீப்புள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழா பனையூரில் ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு நடந்தது. அந்த விழாவில் திரு விஜய் அவர்கள் ரொம்ப முக்கியமான சில கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்திருக்கிறாரு. முதல்ல 3வது ஆண்டை நோக்கி தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் அடியெடுத்து வைக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழக வெற்றி கழகம் என்ன சாதித்தது என்பதை பட்டியலிட வேண்டும். தனியார் தொண்டு நிறுவனம் நடத்துகிறவன் கூட நான் 22,000 மரக்கன்றுகளை நட்டேன், பள்ளிக்கூடங்களுக்கு நான் இது மாதிரி மேஜர் நாகாலி வாங்கி போட்டேன் என்று அவர்கள் சாதனை பட்டியலை சொல்லுகிறார்கள். நீ 2 ஆண்டு காலம் கட்சி நடத்தினங்கிற பேரில் 41 பேரை கொண்டதை சாதனையாக சொல்ல முடியாது. அதை கழிச்சிட்டு என்னதான் செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா, சினிமாவில் வில்லனை பார்த்து பேசுகிற பஞ்சு டைலாக பூராமே ஸ்டாலினை பார்த்து பேசுகிறார், திமுகவை பார்த்து பேசுகிறார். அதே மாதிரி பஞ்சு டைலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்களுடைய தவறுகளை நோக்கி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரான்னு கேட்டால் பேசவே இல்லை. நான் தான் எம்ஜிஆர், நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அதிமுக மட்டும் களத்தில் இல்லையா? இது எவ்வளோ பெரிய வேடிக்கையான விஷயம். களத்தில் இல்லாத ஒரு கட்சியவா நீ கைப்பற்ற முயற்சி செய்கிறாய். அப்போ அதிமுகவை தின்று செரிக்க வேண்டும் என்று பாஜக ஒரு பக்கம் கங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் ஒரு பக்கம் தெரிந்தால், நான் தான் இந்த அதிமுகவேன்னு ஒரு சொல்ல பார்க்குறேன். அப்போ அதிமுகவுக்கு என்று எந்த தனித்தன்மையும் கிடையாதா? அது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. விஜயை விட 1000 மடங்கு வசீகரம் கொண்டவர் எம்ஜிஆர். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் 1000 மடங்கு சொல்கிறேன், இன்னும் பல 1000 மடங்கு நான் சொல்லணும். ஏனென்றால் எம்ஜிஆரினுடைய வசீகரம் எப்படிப்பட்டது என்பதை நான் என் பள்ளி பருவத்திலே அறிந்திருக்கிறேன். அதனால் எம்ஜிஆருடைய செல்வாக்கு என்ன என்று திமுக காரங்களுக்கே தெரியும், எனக்கு மட்டும் இல்லை, திமுக காரங்களுக்கே தெரியும். அப்போ அப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்க தலைவரை எதிர்த்து நின்ற திமுகவை, எமர்ஜென்சியை எதிர்த்து நின்ற திமுகவை நீ வெல்லணுங்கிற இல்லை. இப்போ இதை தான் அவரும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னத்தை டப்பாவை தகர டப்பாவை உருட்டுனீங்களோ அதே தான் உருட்டுறீங்க. எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இதே மாதிரி தான் நடிகர்னு சொன்னாங்க, மினுமினுப்பையும் பளபளப்பையும் பார்த்து பல்லிழிக்கிறாங்கன்னு அன்னைக்கு விமர்சனங்கள் முன் வச்சாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்சாரு, அதே விமர்சனத்தை கொண்டாந்து இப்போ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் காங்கிரஸ்காரராக இருந்தார் தொடக்க காலத்தில். பேரறிஞர் அண்ணாவை சந்தித்ததற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைகிறாரு. கட்சிக்காக பல தன்னுடைய திரைப்படத்திலே கிடைக்கிற ஊதியங்களிலே இருந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை அன்றைக்கே பல பேருக்கு உதவியாக கொடுத்தவர். இன்றைக்கு திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் மாதிரி பல பேரை படிக்க வச்சிருக்கிறாரு, பல பேருக்கு உதவி இருக்காரு. பல தமிழ் அறிஞர்கள், பெரிய ஆக்டிவிஸ்டாக இருக்கிறவங்க, ஜீவானந்தத்திற்கு சிலை வைக்க வேண்டும் என்று தாப்பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் அணுகிற போது எதுக்கு தனித்தனியாக போய் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, நான் மொத்தமாக என் செலவு ஏற்றுக்கிறேன்னு சொன்னவர். முன்னோடி தலைவர்களை மதிக்க தெரிந்தவர், அரசியலினுடைய பண்பாடு அறிந்தவர், பேரறிஞர் அண்ணா போன்றவர்களிடத்திலே பயிற்சி பெற்றவர், கலைஞர் கருணாநிதி போன்ற ஆளுமைகளோடு பயணித்தவர்.
அவருடைய அரசியல் அனுபவத்தினுடைய ஒரு கால்வாசியவாதி நீ பெற முடியுமா அவனால? எம்ஜிஆர் எப்படி வந்து அவர் என்ன திடீர்னு அரசியல்வாதி அவனே மாதிரி? அப்படி இல்லையே. அவர் 20 ஆண்டு காலம் திமுகவில் பயணிக்கிறாரு, 5 ஆண்டு காலம் தனித்து கட்சி நடத்துகிறாரு, 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துகிறாரு. 35 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டிருக்கிற அவரோடு ஒப்பிட்டுக் கொள்வதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு நான் கேட்குறேன். நீ எதில் சிறந்தவன்? இன்னைக்கு நீ நல்லா டான்ஸ் ஆடின, வேல்முருகன் பாடுகிற போது உன்னை அறியாமல் நீ நடனம் ஆடின, உனக்கு நடனத்துக்கான கூலி வழங்கப்பட்டு விட்டது, உன் நடிப்புக்கான கூலி வழங்கப்பட்டு விட்டது. 200 ரூபாய்க்கு நான் டிக்கெட் வாங்கி ஓ சம்பளத்தை நாங்கள் வந்து நூற்றுக்கணக்கான கோடியை மாற்றி கொடுத்துருக்கோம். நீ காதல் படமாக நடித்து கல்யாண மண்டபமாக கட்டி வச்சிருக்க. நீ எந்த களத்திற்கு வந்திருக்கிறாய் இது வரைக்கும்? உன்னை பார்ப்பதற்காக முண்டியடித்த கூட்டத்திலே மூச்சை இழந்தவர்கள், குழந்தைகள், உயிரை பறி கொடுத்தவர்கள், பெண்கள், தாய்மை, அவங்க வீட்டுக்கே போகாத ஆள் நீ. என்டிடிவி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அரசியல் ஆளுமைகளுக்கான சந்திப்பை வந்து நிகழ்த்துறாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் திடீர்னு போய் அங்கே போய் பேசும்போதே உடல்நலம் குறைவு ஏற்பட்ட, பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட எச் ராஜா என்று எல்லா தலைவர்களும் அங்கே வந்து வந்து நேரடியாக உரையாடினாங்க. அது மிகப்பெரிய பாதுகாப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதி. அங்கே வர்றதில் உனக்கு என்ன பிரச்சனை? பொதுமக்களை பார்ப்பதற்காக வருகிற போது வேணால் உனக்கு கூட்டம் கூடும் நீ சொல்லலாம். அது நட்சத்திர விடுதி, அங்கே என்ன பிரச்சனை? நீ வருவதில் வந்து வருவதும் போது உள்ள கூட்டம் வந்துருமா? இல்லை, ஏன் அவர் பத்திரிகையாளரை சந்திக்கணும்னு கேட்குறாரு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் முறையான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டாங்க அப்படின்னா மறுநாளே எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை வந்து சந்திப்பாருன்னு அருண்ராஜ் வந்து சொல்றாருல. முதலமைச்சர் எத்தனை முறை பத்திரிகை சந்திச்சிருக்கிறாரு? இல்லை, அவங்க வந்து நேரடியாக சந்திக்கணுங்கிறாரு. அதாவது முன் திட்டமிடல் இல்லாம நேரடியாக வந்து பத்திரிகையாளர். சரி, ரைட்டு, முன் திட்டமிடல் இல்லாம அப்படின்னு ஒரு சொல்றாருல. சரி, அவர் திட்டமிட்டு பத்திரிகையாளர் செஞ்சுட்டார்ல, நீங்க திட்டமிட்டு சந்திங்க பார்ப்போம். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் பதில் தெரியாமல் திகைத்து நிற்கிற ஒரு நொடியிலே விஜய்க்கு அரசியல் ஞானம் இல்லை, அரசியலிலே விஜய் ஒரு ஞான சூன்யம் என்பது அம்பலமாகிவிடும் என்கிற அச்சத்தின் காரணமாக, அரசியல் அறியாமையின் காரணமாக, பதட்டத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக நீ பத்திரிகையாளர்களை பார்க்காம இருந்துட்டு நீ எப்படி நீ தில்லான ஆளுன்னு எப்படி சொல்லுவ? உனக்கு என்ன, தமிழ்நாட்டில் எத்தனை நதிகள் ஓடுகிறது, எத்தனை மலைகள் இருக்கிறது, எத்தனை மாவட்டம் இருக்கிறது, மாவட்டத்தோறும் என்ன பிரச்சனை இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய நீள அகலம் தெரியுமா விஜய்க்கு? ஷூட்டிங் ஸ்பாட்டை தவிர வேறு இடங்களுக்கு சென்ற வழக்கமாக இருக்கிறதா? தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் தெரியுமா? மீத்தேன் எடுக்கக்கூடாது என்பதற்காக நடந்த போராட்ட காலத்தில் போய் நீ யாருக்காவது ஆதரிச்சிருக்கியா? இப்போ சத்யராஜ் போன்ற நடிகர்கள்லாம் நேரடி அரசியல் களத்திற்கு கூட அதிகமாக வரமாட்டாங்க. ஆனால் எல்லா போராட்டக்காரர்களோடும் அவர்கள் தொடர்பில் இருப்பாங்க. பல இடங்களில் சத்யராஜ் வந்து போராட்டக்காரர்களுக்கு அவர் நிதி கொடுக்குறாரு, சொல்ல மாட்டார். அதை விளம்பரம் தேடி கொடுக்குற வழக்கம் ஒரு இடத்துல கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மத வெறியர்களால் வந்து கொல்லப்பட்ட ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியாரிஸ்டை, நபிகளை பற்றி ஏதோ தப்பாக எழுதினார் அப்படின்னு சொல்லி அவருடைய சக மதத்தை சார்ந்தவர்களே வந்து அவரை கொன்ற போது திடீரென்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நேரடியாக போய் சத்யராஜ் அவர்கள் நிதி அளித்தார். ஏன்னா விளம்பரம் தேடி கொடு. சத்யராஜ் வந்துட்டாங்கனால சில பேர் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இப்போ செல்ஃபி காலங்கிறதுனால ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அப்படி வந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக பல பேர் இருக்காங்க. இப்போ பிரகாஷ்ராஜ் இருக்கிறாரு. பிரகாஷ்ராஜ் வந்து எந்த அரசியல் கட்சியோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர் அல்ல. ஆனால் ஆளுகிற அரசாங்கத்தினுடைய தவறுகளை மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். கௌரி லங்கேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரை இந்துத்துவ குண்டர்கள் கொலை செய்த போது அந்த கொலைக்கு எதிராக அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். அது மாதிரியான சக்திகள் வளரக்கூடாது என்பதற்காக குரல் கொடுக்கிறாரு. அதற்கான அரசியல் ஆதாயத்தை அவர் அடையல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்ட போது விஜய் ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா? அவருக்கு தெரியுமா? போல கௌரி லங்கேஷ்னா யாருன்னா தெரியுமா? கௌரின்னு எதுவும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கான்னு வேணா கேட்பார். டான்ஸ் ஆடுமா, அந்த பிள்ளை நல்லா ஆடுமான்னு கேட்டுப்பார். அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு நான் கேட்குறேன்.
சார் அவர் தான் தெளிவாக சொல்கிறாரே சார், விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டிய அந்த வேலையை மட்டும் பூத் கமிட்டி மெம்பர்கள் பாருங்க, மற்றபடி மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நானும் மக்களும் சேர்ந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு சார். அவருக்கு மக்கள் பிரச்சனை தெரியாதா? மக்களுக்கும் உனக்கு என்ன தொடர்புன்னு நான் கேட்குறேன். உனக்கும் உங்க கட்சிக்காரனுக்குமே நான் தொடர்பு இல்லைங்கிறேன். மக்கள் பார்த்துக்குருவாங்கன்னா எனக்கு அது புரியலையே. விசில் என்பது ஏற்கனவே இந்த சின்னம் வந்து ஏற்கனவே பல பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நான் குறிப்பிட்ட பிரகாஷ்ராஜ் தேர்தலில் நிற்கிற போது விசில் சின்னம் தான் வழங்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டின் அரசியலை நான் தலையிலாக மாற்றாமல் விடமாட்டேன் என்று சபதம் ஏற்றுக்கொண்ட தமிழறிய மணியனு கூட விசில் சின்னம் தான் கொடுக்கப்பட்டது. மறைந்த நடிகர் மயில்சாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்திருக்கு. நீ வந்து அதிர்ஷ்ட கணக்கு பார்த்தா கூட இது தரத்திரியம் பிடிச்ச சின்னம்னு சொல்லிடுவான் சில பேர். நம்ம அது மேலே நம்பிக்கை இல்லை. விசிலை வைத்து கொண்டு எப்படி நீ வெல்வாய்? மக்களுடைய பேராதரவு தாவேக்காக்கு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா சார்? அப்படி மறுத்தர முடியுமா? இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? உனக்கு வேண்டப்பட்டவர்களை ஒரு மண்டபத்துக்குள்ள வந்து அழைத்து வந்துட்டு நீயா கூச்சல் போட்டுட்டு தமிழ்நாட்டின் அத்தனை ஊடகங்களிலும் நேரலையில் வருவதனாலேயே விஜய் மட்டுமே செல்வாக்கானவர் என்று சொல்வதன் மூலமாக விஜய்க்கு மட்டும்தான் ரசிகர்கள் இருக்கிறார்களா? ரஜினிகாந்த் கிடையாதா? கமலஹாசன் கிடையாதா? கார்த்தி கிடையாதா? சூர்யா கிடையாதா? ஆர்யாவுக்கு கிடையாதா? விஷாலு கிடையாதா? யாருக்குமே ரசிகர் கிடையாதா? இவர் ஒருவருக்கு மட்டுமே, அஜித்துக்கெல்லாம் ரசிகர்களே கிடையாதா? இல்லை சார், இவருக்கு ஒருவருக்கு மட்டுமே கூட்டம் வரும்னு சொல்வதை எப்படி நம்ப சொல்றீங்க சார்? ஒரு உச்ச நட்சத்திரம். சரி, அவருடைய துறையில் அவருடைய இவர் மட்டும்தான் உச்ச நட்சத்திரமா? ரஜினிகாந்த் யாரு? ஜூனியர் ஆர்டிஸ்டா சார்? அவர் அரசியலுக்கு நேரடியா வரல சார். இவர் நேரடியா களத்துக்கு வந்திருக்காரு. என்ன நேரடியா வரல? இவர் என்ன நேரடியா வந்திருக்காரு? இவர் நேரடியா வந்ததுக்கான ஏதாவது ஒரு சான்று சொல்லுங்க. இவர் என்ன எந்த பிரச்சனைக்கு நேரடியா வந்திருக்காரு? டங்ஸ்டன் போராட்டம் நடந்துச்சு மதுரையில், நேரடியா வந்தாரா? எங்க நேரடியா வந்திருக்கிறாரு அவரு? சார், பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எதிராக வந்து முதல்ல அவர் களத்துக்கு போனார் சார். அதே மாதிரி அஜித் குமாரனுடைய காவல்துறையினுடைய மரணத்துக்கு வந்து கண்டிச்சு அவர் நேரம் ஆர்ப்பாட்டம் என்னன்னா, டங்ஸ்டன் வந்து இந்த மண்ணிலே எடுக்கப்படக்கூடாது என்பது நிறைவேறுகிற வரைக்கும் களத்தில் நின்று பல பேர் போராடினாங்க. பரந்தூர் விமான நிலையம் வரவே வராது என்கிற உத்தரவாதம் வருகிற வரைக்கும் போராடினா என்னுடைய போராளின்னு எடுத்துக்கலாம். நீ ஒரு நாள் ரோடு ஷோ போன, பாதம் வந்து தரையில் படாமல் அந்த சிலப்பதிகாரத்தில் தான் சொல்லுவான், வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்துலல்மா. அந்த மாதிரி நீ வந்து உன் பாதம் பூமியில் படாமல் திரும்பி வந்திருக்க. அங்கு களத்தில் நின்று ஆயிரக்கணக்கான நாட்கள் போராடி கொண்டிருக்கிறவர்களை போய் பார்க்காம பஞ்சு டைலாக் பேசிட்டு வீடியோ பேக்கேஜ் வந்து நீ கொடுத்துட்டு நீ வெளியேறி வந்துட்ட. அதுக்கு பின்னாடி அதை பற்றி நீ சந்தித்தாயா? யாரோடும் உரையாடினாயா? நீங்கள் ஒரே ஒரு நாள் காந்தி வந்து விடுதலை வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டாரா? 200 வருட போராட்டம் அது. அந்த போராட்டத்தில் தன் வாழ்நாளையே ஒப்படைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல் தலைவருடைய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சாதி ஒழிப்பு என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க போராடி இருக்கிறார். பெரியார் வாழ்நாள் முழுக்க போராடி இருக்கிறார். ஒரு சமூக நீதி கோட்பாட்டுக்காக வாழ்நாள் முழுக்க தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க. அரசியல் என்பது என்ன ஒரு நாள் கூத்தா? மாசத்துல ஒரு நாள் மட்டும் நான் வருவேன். கேள்வியதான் சார். அவர் திரும்ப அது மேடையிலுமே அவர் பதிவு பண்றாரு. சும்மா வீட்டை விட்டு வெளியே வான்னு விஜயை கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் இருக்கிற விஜயும் வெளில வருவாங்க தேர்தல் அன்னைக்கு. அப்போ கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெளியில வரமாட்டேன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற விஜயை வேணா வெளியேற்றி விடலாம்னு சொல்றாரு. அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு? நான் களத்துக்கு வரமாட்டேன் தான் சொல்றாரு. மக்கள் இயக்கம்னு நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க சார். தாவேக்கோ ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமா இன்னைக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு வாங்க. அது மட்டும் உண்மையாக இருந்தால் ஏன் வந்து கரூர் நெரிசல் சம்பவத்திலே நீங்கள் எல்லாரும் தப்பி ஓடிட்டீங்க? களப்பணி செய்வதற்கு ஏன் ஒரு தாவேக்கா தொண்டன் கூட அங்கே இல்லை? அரசு மருத்துவமனையில் ஏன் ஒரு தாவேக்கா தொண்டன் கூட அங்கே ஏன் இல்லை? எத்தனை களப்பணி செஞ்சிருக்கிறாங்க? நீங்கள் வெள்ள பேரிடர் வந்தபோது எவ்வளோ பேர் நீங்கள் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் போராடினாங்கன்னா என் வீட்டுக்கு வாங்க, போராட்ட குழுக்காரவங்கலாம் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது. வெள்ளத்தில் மிதக்கிறாங்கன்னா நிவாரணம் வாங்க, என் வீட்டுக்கு வாங்கங்கிறது. சாவு விழுந்துருச்சுன்னா என் வீட்டுக்கு வாங்க, ஆறுதல் சொல்கிறேன். இல்லைன்னா மாமல்லபுரம் ரிசார்ட்டில் ரூம் புக் பண்ணியிருக்கேன், வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரி என்னிடமிருந்து நீங்கள் துக்கத்தை பரிமாறிக்கொள்ளுங்கள். இது யாராவது செஞ்சுருக்காங்களா? அது வரைக்கும் நீங்கள் ஆடியோ ரிலீஸ் ஆகணும்னா மட்டும் நாளே போகிற. அரசியல் கூட்டம் என்றால் நீ 7 மணி நேரம் தாமதமாகி செயற்கை நெரிசலை உண்டாக்கி மரணத்தோடு விளையாடுகிறாய். அடிப்படையான ஒரு குடிநீர் மாதிரியான அடிப்படையான விஷயங்களை கூட வந்து கொடுக்கணுங்கிற அறிவே இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறேன். நான் கேட்குறேன்,
ஒரு 170 தொகுதிகளுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 186 தொகுதிகளுக்கு மேலாக அரசியல் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எங்காவது இது மாதிரியான விபரீதங்கள் உண்டா? அவர் வருகை தருகிற இடத்துல ஏதாவது விபரீதங்கள் உண்டா? உயிர் பலி உண்டா? ஏன் இல்லை? அவர்கள் ஆர்கனைஸ்டு செக்டார், அவர்கள் அரசியலிலே பயிற்சி பெற்றவர்கள், முறைப்படுத்தப்பட்டவர்கள். கருத்தியல் மாறுபடலாங்க, களப்பலி இதற்கு காரணம் இல்லாமல் நிகழலாமா? இல்லை சார், அவர் என்ன சொல்றாரு, அதிமுக களத்திலே இல்லைங்க சார். அவர் என்ன சொல்றாரு, 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முனையில் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருக்கு, இன்னொரு முறை பாஜக தலைமையிலான கூட்டணின்றாரு. அதிமுகங்கிற பேரே உச்சரிக்கல. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அது தீய சக்தி, இது ஊழல் சக்தி அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன களத்தில் இல்லாதவர்கள் பத்தி அவர் பேசணும், தவிர்த்திருக்கலாம். தமிழ்நாட்டு அரசியலிலே கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக 67 தொடங்கி ஏறத்தாழ 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்த போது, சண்டை ஓட்டு கொண்ட போது தமிழர்களுக்கு நன்மை விளைந்தது. தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைகளிலே தொடங்கி, மேம்பாலங்களிலே தொடங்கி, மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் உருவானது, ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையம் உருவானது, எல்லா ஊர்களிலும் அரசு பள்ளிக்கூடங்கள் இயங்கியது. எல்லாத்துக்கும் பின்னாடியா 2 திராவிட இயக்கங்களும் இருக்கிறது. திமுக ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்தால் அதை விட பெரிய திட்டத்தை நான் கொண்டு வரேன் பாரு என்று அதிமுக வரும். காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தா எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வராரு. எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் வருகிற போது அம்மா உணவகத்தை கொண்டு வருவாங்க. நீ அம்மா உணவகத்தை கொண்டு வரியா, நான் வர்றேன் பாருன்னு சொல்லி காலை உணவு திட்டத்தை ஸ்டாலின் கொண்டு வருவாரு. நலத்திட்டங்களிலே ஒரு போட்டி நடந்து கொண்டே இருக்கும். மக்கள் பலன் பெறுவார்கள், அவர்கள் பயனாளிகளாக இருப்பார்கள். 2 அரசுகளும் அதுதான். அம்மாவுடைய ஆட்சியில், ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் அவங்க ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வர்றாங்க. வீட்டுக்கு வீடு கிரைண்டர் வழங்குறாங்கன்னா கலைஞர் என்ன பண்ணுவார், வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்குறேன் பாரு. வரிசையாக அடுத்தடுத்த நலத்திட்டங்களை அறிவிப்பாங்க. நீ தாலிக்கு தங்கம் தரேன்னு சொல்லி அதிமுக சொன்னா புதுமை பெண் திட்டத்தை இவங்க கொண்டு வருவாங்க. எல்லாவற்றிலும் போட்டி. அந்த போட்டியின் வழியாக மக்கள் பலன் பெறுவார்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எட்டுவதற்கு, இந்த திராவிட இயக்க ஆட்சியினுடைய வளர்ச்சியை எட்டுவதற்கு உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் இன்னும் 50 ஆண்டு காலம் ஆகுங்கிறான். இன்னும் தீவிரமாக உழைத்தால் கூட, இன்னும் கட்டமைப்புக்கான வசதிகளை உருவாக்கினால் கூட இன்னும் 50 ஆண்டு காலம் ஆகுங்கிறான் அரசியல் ஆய்வாளர்கள்லாம். இந்த கட்டமைப்பை சீரழிப்பதற்காக பாஜகவால் விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தூதுவர் தான் விஜய் அப்படிங்கிறத தவிர, சார் ஒரு கொள்கை எதிரின்னு அவர் பகிரங்கமா அரசியல் சொன்னது உண்மையா இருந்திருந்தா, அப்படி யாராவது அறிவிச்சிருக்காங்களா? அப்படி இருந்தது உண்மையா இருந்த, கொள்கை எதிரி என்று சொன்ன வார்த்தை உண்மையா இருந்திருந்தா, திருப்பரங்குன்றத்தை நான் மத கலவர பூமியாக மாற்றுவேன், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன் என்று பாஜக சூழ்நிலைத்த போது, மதுரை மண்ணினுடைய அமைதியை கெடுப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று விஜய் அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும். களத்திற்கு தாவேகாவினர் அமைதி பேரணிக்கு சென்று இருக்க வேண்டும். நடக்காத மாதிரியே இருக்கிறீங்களே எப்படி? கிறிஸ்துமஸுக்கு விஜய் அழைக்கிறாங்க, பைபிள் கதை சொல்றாரு, கேக்கு வெட்டுறாங்க. அடுத்த தினமே கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது சங்கிகளால். சங் பரிவாரங்கள் தாக்குதல் நடத்துகிற போது வாய் மூடி மௌனியா இருக்கிறாரு. அவர் எப்படி கிறிஸ்தவர்களை பாதுகாப்பாரு, சிறுபான்மை மக்களை பாதுகாப்பாரு? பெரியார் கொள்கைக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கட்சிகளில் அரசியல் வகுப்பெடுப்பாங்க. வர்க்கம் என்றால் என்ன, சாதி என்றால் என்ன, ஏற்றத்தாழ்வு என்றால் என்ன, ஏன் இதை எப்படி உருவாகியது, இதனுடைய வரலாறு என்ன, இதை எப்படி தீர்ப்பது, அதற்கான தீர்வு என்ன என்று அரசியல் பயிற்சி பெறுவாங்க பல பேர். நீ அந்த மாதிரி வகுப்புக்காக நான் விஜயை யாராவது அனுப்பி வைங்கிறேன். நான் ஏதாவது தெரியுமா உனக்கு? இந்த நாட்டினுடைய அண்ணா எந்த கொள்கைக்காக வாழ்ந்தார்னு உனக்கு தெரியுமா? பெரியார் எதற்காக பாடுபட்டார்னு தெரியுமா? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னா என்னன்னு தெரியுமா? மாநில சுயாட்சி தெரியுமா உனக்கு? சும்மா கள்ளலாற்றி அடிக்கிறவனையும் களவாணி பேலையும் கூட வச்சுக்கிட்டு உன் பின்னாடி ஓடி வர்றான் பொதுச் செயலாளர் புஷியானது. இன்னைக்கு காருக்கு பின்னாடி, காருக்கு பின்னாடி நாய்கள் ஓடி வருவது மாதிரி கட்சி பொறுப்பாளர்களை ஓட விரிய சுயமரியாதைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் தாவேகாரனை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு தெரியுமாட்டா உங்களுக்கு? விஜய்க்கும் ஒத்த ஓட்டு, எனக்கும் ஒத்த ஓட்டு தான். ஒரு சினிமா நடிகைங்கிறதுனால அவருக்கு பின்னாடி எல்லாரும் நாய் மாதிரி ஓடுவியா நீயே? ஒரு பொதுச் செயலாளருக்கான மரியாதை தானா? ஸ்டாலின் வந்தால் அவர் பின்னாடியே போவாரா? இவர் ஓடுவாரா?
பொதுச் செயலாளர்கள்லாம் ஓடுவாங்களா? கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் பின்னாடி ஓடுவாங்களா? அடிப்படை அறிவு கூட இல்லையா அவன்கிட்ட? ஒரு தார்மீகமான ஒரு அடிப்படையான அறமே உங்ககிட்ட இல்லையே. நீ என்ன அரசியல்வாதி நான் கேட்குறேன். மும்மொழி கொள்கைக்கு எதிராக நீ போராடிவியா? நீ அண்ணாவை கொள்கை வழியாட்டின்னு சொல்கிறீல. மும்மொழி கொள்கைக்கு எதிராக எல்லா மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடியும் உன்னுடைய இளைஞர் படையை திரட்டி நீ ஆர்ப்பாட்டம், போராட்டம், பேரணி, சிறை நிரப்பும் போராட்டம் தான் நடத்திருக்கியா? பாஜகவை மயிரிறுகளை வருடி கொடுப்பாராம். திமுகவை வீழ்த்தாம ஒரு விட மாட்டார். திமுகவை வீழ்த்துவதற்காகத்தானே அண்ணா திமுக இருக்கு சார். இப்போ அதை தான் அவர் சொல்றாரு. 77ல் எதற்காக அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்களோ, அதே மாதிரி அண்ணா அவர்கள் அமர்ந்த இடத்துல வேறு யாரோ அமர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த கண்ணீர் துளியை துடைப்பதற்காகத்தான் அதிமுக ஆரம்பிச்சாங்க. சரி, அதே மாதிரி தான் வந்து 2017க்கு பிறகு 21க்கு பிறகு மக்களினுடைய கண்ணீர் துளியை துடைப்பதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு மக்களினுடைய குரலா சொல்றாரு சார். அதை ஏன் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க? மக்களுடைய கண்ணீர் துளியை துடைப்பதற்கு இவர் என்ன செய்ய போறாரு? தன்னால் பாதிக்கப்பட்டவன் கண்ணீர் துளியவே துடைப்பதற்கு முன்வராத விஜய் மக்களின் கண்ணீர் துளியன்னா இப்போ என்ன, அவர் சம்பாதிச்ச சொத்தையெல்லாம் மக்களுக்கு எழுதி கொடுக்க போறாரா? எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாழ்ந்த வீட்டை வந்து காது கேளாத ஒரு பள்ளியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அவருடைய சொந்த ஸ்டூடியோவாக இருந்த சத்யா ஸ்டூடியோ வந்து இன்னைக்கு வந்து மகளிர் கல்லூரியாக, ஜானகி அம்மாள் மகளிர் கல்லூரியாக இருக்கிறது. அது மாதிரி சொத்துக்களை வந்து கொடுக்க போறீங்களா அந்த நாட்டுக்காக? கலைஞர் தான் வாழ்ந்த வீட்டை என்னுடைய வாழ்நாளுக்கு பின்னால் வந்து கோபாலபுரத்தினுடைய வீட்டை வந்து அரசு மருத்துவமனைக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தயாளு அம்மாளுடைய காலத்திற்கு பின்பு அது மருத்துவமனையாக மாற்றப்பட போகிறது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம் நீங்கள்? எதுவுமே இல்லையே. மக்கள் கண்ணீரை துடைப்பதற்கு நீங்கள் சினிமாக்காரன் போராடும் போது ஏதாவது கண்ணீரை துடைச்சிருக்கீங்களா? யாருக்கா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? எதுவுமே இல்லையே. விஜய் என்பவர் ஒரு மாயமானா ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் அரசியல்படுத்தப்படாத ஒரு பெருங்கூட்டத்தை உருவாக்கி தமிழ்நாட்டிலே திராவிட ஆட்சியை ஆட்டங்காண வைப்பதன் மூலமாக, அலக்களிப்பதன் மூலமாக வருங்கால தலைமுறையை பாஜகவிடம் ஒப்படைப்பதற்கு ஒரு மறைமுகமான வேலை திட்டத்திலே அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை தவிர விஜயிடத்தில் எந்த விதமான நேர்மையும் இல்லை. திமுக வெறுப்பு ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒருவர் அரசியல் செய்கிறார் என்றால் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. குருவி கூடுகட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களில் கூட அதிமுகவின் கொடி பறக்கிறது. ஒரு கிளை செயலாளர் இல்லாத இடம் இல்லை. அந்த கட்சியை பார்த்து களத்திலேயே இல்லாத கட்சிங்கிற நீ தான் உண்மையிலேயே களத்தில் இல்லாதவன். அது எப்படி களத்தில் இல்லாத கட்சியாக இருக்கும்? அதிமுக உடைந்திருக்கலாம், பிரிந்திருக்கலாம், கருத்து முரண்கள் இருக்கலாம். கட்சியில் எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லவே முடியாது. உண்மையிலேயே களத்தில் இல்லாத ஒரு கட்சினா அது தாவேகா. இல்லை சார், ஒரு பக்கம் அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் இருந்தாரு அப்படின்னா திமுக குறித்து என்ன குரல் எழுதியிருப்பாரு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப காத்திரமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இவங்க வந்து தீய சக்தின்னா இவங்க ஊழல் சக்தி அப்படின்றாரு. தமிழ்நாட்டு மக்களை வந்து இந்த 2 சக்தியிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா இந்த டப்பா இன்ஜினியர் டாப் இன்ஜின் தாவேக்கா தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதற்கு நீ உழைக்கணும்ல. அண்ணா வந்து சும்மா மேடையில் பேசினவரா? களத்தை சந்தித்தவர். எம்ஜிஆர் வெறுமனே வந்து சினிமா மோகத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டவரா? அதற்கென்று வேலை செய்யணும்ல. எந்த வேலை திட்டமும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை வைத்துக்கொண்டு விசில ஊது வாங்கி எல்லாரும் நான் வந்துடுவேன் முதலமைச்சரான்னு சொல்றது இருக்குல்ல, இந்த வேடிக்கை வித்தைலாம் தமிழ்நாட்டில் பழிக்காது. மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு ரேஷன் கடை கியூ தெரியுமா? வந்து அரசு பேருந்துக்காக, மாநகர பேருந்துக்காக காத்திருப்பவர்களுடைய கண்ணீர் தெரியுமா உனக்கு? சாமானிய மக்களின் கண்ணீரை துடைக்கிற ஒரு அரசாகத்தானே திராவிட இயக்க அரசுகள் வந்து தொடர்ந்து செயல்பட்டுருக்கிறது. எதுக்காக வந்து நீ வந்து ஒன்றும் இல்லை, மகாத்மா காந்தி பெயரால் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை திட்டம்னு வச்சுருந்தாங்க. அதை வந்து மாற்றம் செய்கிறோம் என்கிற பேரில் இன்னைக்கு வந்து ஒரு அயோக்கியத்தனத்தை செய்கிறார்கள். காந்தி பேரை நீக்குகிறார்கள். நீ கண்டிச்சிருக்கியா? கண்ணீரை துடைப்பதுன்னா அதானே கண்ணீரை துடைக்கிற திட்டம். விடியல் பேருந்து திட்டம், இன்னைக்கு வந்து தொட்டில் குழந்தை திட்டம்னு அதிமுக காலத்தில் வந்து அனாதை குழந்தைகள் வந்து பிறந்தா அது வந்து குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறாங்க. தவறான வழியில் பிறந்த குழந்தைகளை யாரோ செய்த தவறுக்கு குழந்தைகள் சாகடிக்கப்படுகிறார்கள், அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். கள்ளிப்பாலை கொடுத்து பொம்பளை பிள்ளையை கொள்றாங்கன்னு தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுதான் கண்ணீரை துடைக்கிற திட்டம். ஒவ்வொரு வந்து அரசு பேருந்து நிலையங்களிலும் தாய்ப்பால் கொடுப்பதற்கென்று ஒரு தனி அறை இன்றைக்கு இருக்கிறது. அது யார் காலத்தில் உருவாக்கப்பட்டது?
ஜெயலலிதா காலத்தில் உருவாக்கப்பட்டது. இதுதான் சாமானிய மக்களினுடைய பிரச்சனையை ஒரு அரசாங்கம் உள்வாங்கி கொண்டு அதுக்கு ஒரு மாற்று திட்டத்தை வந்து கொண்டு வருவதான கண்ணீரை துடைக்கிற திட்டம். நீ என்ன கண்ணீரை நீ துடைச்சிருக்க? யார் கண்ணீரை துடைச்சிருக்க? நீ யார் கண்ணீரை நீ துடை? பல பேர் கண்ணீருக்கு நீ காரணமா இருந்திருக்க. யார் கண்ணீரை நீ துடைச்சது கிடையாது. இல்லை, இப்போ அவர் என்ன முன்வைக்கிறாரு அப்படின்னா, சாமானிய மக்கள் எல்லாருமே வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தாவேக்காக்கு வாக்கு செலுத்தணும்னு குடும்பமாக வாக்கு வந்து நமக்கு செலுத்த தயாராக இருக்கிறாங்க. சிஎம் அவர்கள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அசந்து தூங்கினா கூட அவர் தூக்கத்தில் எழுப்பி கேட்டிங்கன்னா யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டால் விசில் சின்னத்துக்குன்னு சொல்லுவார். அப்படி மக்களினுடைய மனங்களில் வந்து நம்மளுடைய சின்னம் பிரதிபலிக்குதுங்கிறாரு. அது இல்லைன்னு நீங்கள் எப்படி மறுக்க முடியும்னு கேட்குறேன். வெகுஜன மக்களினுடைய பேராதரவு டெய்லி விசில் ஊதுறாரு. அதனால அவர் எல்லாம் அந்த கண்டக்டர் எல்லாருமே தாவேக்க காரணம் நீங்க சொல்லிருக்கீங்களா? காலையில் தூய்மை பணியாளர் வந்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் வந்து வாங்கிட்டு போங்க, குப்பையை கொட்டிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்காக விசில் ஊதுறாரு. உடனே அவங்கெல்லாம் தாவே கேட்குறாங்களா? இது என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சாங்க? ஒரு எமர்ஜென்சியை பார்த்த இயக்கம் திமுக, எம்ஜிஆரை எதிர்கொண்ட இயக்கம் திமுக. அந்த திமுகவில் ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக அரசியல் பயணம் செய்து நீ முதலமைச்சராக கனவு கண்டுக்கிட்டு இருக்க. அவர் உண்மையிலேயே முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் வந்து விஜயனுக்கு ஆதரவாக வந்துட போகிறாருன்னா என்ன இதெல்லாம்? உனக்கும் அவருக்கு என்ன போட்டி? நான் சொன்னேன், விஜயை பார்த்து கிங்காங் சொல்கிறாரு உனக்கு இனிமேல் எனக்கு தான் போட்டினா கிங்காங் சொன்னால் ஒத்துக்குறியா? நீயே என்னை பார்த்து தான் சினிமா விட்டு ஓடிட்டாரு, என்னோட நடிப்பை பார்த்து தான் ஓடிட்டார் விஜய், சினிமா விட்டே ஓடிட்டார் யோகி பாபு சொன்னால் ஒத்துக்குறியா? நீயே உன் தகுதி என்ன, அவர் தகுதி என்ன? நீ எடப்பாடி பழனிசாமியினுடைய தகுதிக்காவது நீ சமமாக இருக்கியா? டிடிவி தினகரனுடைய தகுதியை நீ பெறுவாயா? எந்த அரசியல்வாதியோட ஒன்று ஒப்பிட முடியுமா? ஏன்னா எல்லாரும் மக்களை களத்தில் சந்திக்கிறார்கள். நீ களத்துக்கு வராதவன், நீ அச்சப்படுகிற உன் நிர்வாகியவே நீ பார்க்க மறுக்கிற. நீ பொதுமக்களை பார்க்கக்கூடிய ஆளா? பொதுமக்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஆளா? விஜய் ஒரு கற்பனாவாதத்திலே இருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் அது சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, திருசங்கு சொர்க்கம் சொல்லுவான். அது மாதிரி தனக்கு தானே கற்பனை செய்து கொண்டு இருக்கிறார், கனவுல இருக்கிறார், தூக்கத்தில் இருக்கிறாரே தவிர களத்திலே விஜய் கிடையாது. விஜயால் ஒரு நாளும் வெல்லவே முடியாது. அரசியலில் வந்து விஜய் ஒரு நாளும் ஹீரோவாக இருக்கவே முடியாது. சினிமாவில் அவர் ஹீரோவாக இருந்திருக்கலாம், அரசியலில் அவர் ஜீரோ தான். இப்போது விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நம்ம இவங்களெல்லாம் விமர்சிக்கிறதன் மூலமாக எல்லாரும் வெகுண்டு எழுவாங்க, எல்லாருமே கொதிப்பாங்க, ஆத்திரம் அடைவாங்க. ஆனால் அவங்களோட ஆத்திரத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, 2026 நம்ம தான் அடிக்கிறோன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு சார். நீங்கள் ஏன் அதை ஏற்க மறுக்கிறீங்க? பயிற்சி இல்லாமல் பைக்கே ஓட்ட முடியாது. நான் விமானம் ஓட்டுவேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. கேழ்வரகுல நெய் வெடியுதுன்னா கேட்குறவனுக்கு எங்கேயோ வச்சு புத்தின்னு சொல்லுவாங்கல்ல கிராமங்களில். அதைத்தான் இப்போ விஜய் வந்து ஒரு வகையான ஒரு பொய்யான ஒரு மாய தோற்றத்தை அவர் உருவாக்க பார்க்குறாரு. தமிழ்நாட்டு அரசியல் என்பது இருதுருவ அரசியல் தான். ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா? ஸ்டாலினா எடப்பாடி தான் இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம். அதனால தான் அகில இந்திய அளவிலே இந்தியா முழுமைக்கு ஆட்சி செய்யக்கூடிய பாஜக எடப்பாடியினுடைய தயவின் வழியாகத்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியும் என்று கூட்டணிக்கு அழைக்கிறாங்களா? அவர்கிட்ட அந்த கூட்டணிக்குள்ள வர்றாங்கல்ல. ஏன் டிடிவி தினகரன் தனியாக இருந்துட்டு போறாருன்னு விடாம எதுக்கு போய் அவரோட பேச்சுவார்த்தை பண்ணி கூப்பிடுறாங்க? அப்ப அதிமுகவின் தயவு இல்லாமல் இந்தியா மொத்தத்தை ஆளுகிற அதிகாரமிக்க மோடியினுடைய கட்சி கூட காலடி எடுத்து வைக்க முடியாதுன்னா ஒரு திராவிட இயக்கம் அனுமதித்தால் தான் ஒரு தேசிய கட்சிக்கு குறைந்தபட்சம் இப்போ பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க. பார், இந்த 4 எம்எல்ஏ வந்து 8 எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா அதிமுக அனுமதித்தால் தான் உண்டு என்கிற நிலைமை இருக்கு. இந்த தேசிய கட்சி கால் பதிப்பதற்கு பாதை ஓட்டு தருகிற வேலையை விஜய் செய்யற. விஜய்க்கு இப்போ இருக்க இருதுருவ அரசியல் தான். திமுகவா அதிமுகவா தான் போட்டி நடக்க போகுது. விஜய் அரசியலில் வந்து தாவேகாவா திமுகவாங்கிறார். அது தவறு. தாவேகாவா நாம் தமிழர் கட்சியா? 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. அவரை நகர்த்தி விட்டு அந்த 3வது இடத்துக்கு விஜய் வரப்போறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினரையாவது அவர் பெறுவாரா அப்படிங்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிற. அவர் முதலமைச்சராக ஒரு நாள் ஆக முடியாது. நான் என்ன ஒரு நாள் முதலமைச்சரான்னு விஜய் கேட்குறாரு. நீ ஒரு நாளும் முதலமைச்சராக முடியாது தான் நான் சொல்கிறேன். அதற்கான எந்த அருகதையும் உனக்கிட்ட கிடையாது. நீ லோக்கல் கவுன்சிலருக்கு கூட லாயக்கில்லாத ஆள். ஆனால் லோக்கல் கவுன்சிலர் எனக்கு தெரியும், அசோக் நகரில் ஒரு கவுன்சிலர் இருக்கார், அதிமுக கவுன்சிலர். எப்பொழுது பெருவெள்ளம் மழை பெய்தாலும் அவர் வீட்டில் வந்து சமையல் பண்ணி எல்லாருக்குமான உணவை பரிமாறுறாரு.
அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பொறுப்பேற்றுக் கொள்றாரு. நடுராத்திரில் ஃபோன் பண்ணீங்கன்னா ஒரு கவுன்சிலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே வருவார். ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்னையா ஊர்காரனை கூட்டு போயிட்டாம்ல, யார் யாது அப்படின்னு கிளம்பி வருவார். மக்கள் பிரதிநிதிகள் என்பவர்கள் வேறு, இந்த மாயாஜால பிரதிநிதிகள் என்பவர்கள் வேறு. அதனால் விஜயினுடைய வித்தை இந்த தேர்தலோடு முடிவுக்கு வந்துடும். அவர் வேல்பாரி ஷூட்டிங் போயிடுவார். இல்லை, அவர் அரசியலினுடைய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. என்டிடிவி பத்திரிகையாளர் பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறாரு, நான் 33 வருஷம் என்னுடைய திரைப்பயணத்தையே நான் அரசியலுக்காக தான் விட்டுட்டு வந்தேங்கிறாரு. நீங்கள் ஷூட்டிங் போயிடுவாருன்றீங்களே, அது எப்படி? அவருக்கு அரசியலே தெரியலைங்க. அவருக்கு தெரிஞ்ச தொழிலை தானேங்க பார்க்கணும். ஒருத்தர் நல்ல புரோட்டா மாஸ்டர் இருக்கிறாரு, அவரை கொண்டு நீங்கள் பிரியாணி மாஸ்டர் ஆக்கினா அவரால் செய்ய முடியுமா? புரோட்டாவை வீச முடியும், மைதாவை சுழற்றி வீச முடியும், பிரியாணியை வீச முடியுமா அவரால்? பட்டாசு கடையில் வேலை பார்க்குறவனை கொண்டு போய் நீ ஸ்வீட் கடையில் வேலை பார்க்க வைக்கிறன்ற மாதிரி தான் இருக்குது. பொருத்தமற்றது. அவருக்கு அது தெரியலை. அரசியல் என்பது ஒரு நாள் பயணம் அல்ல, ஒவ்வொரு நாளும் பயணிப்பதாங்க அரசியல். மாதத்தில் ஒரு நாள் வருவேன், நான் மைக்கு முன்னாடி நின்று ஊடகங்களுக்கு முன்னாடி நின்று நான் 10 சவுடால் பேசுவேன். A4 சீட்டில் எழுதி கொடுப்பாங்க, நான் 10 சவுடால் பேசுவேன். பேசிட்டு போய் நான் மறுபடியும் பதுங்க முடியல. நான் என்ன கேட்குறேன், இந்த உலகத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், மிகப்பெரிய ஆயுத குழுவை வழிநடத்தியவர்கள் கூட பத்திரிகையாளர் செஞ்சுருக்காங்க. வீரப்பன் பத்திரிகையாளர் செஞ்சுருக்காரு, விஜய் செஞ்சுருக்கிறாரா? ஒசாமா பின்லேடன், ஹமாஸ் அமைப்பு, மிகப்பெரிய மாவோயிஸ்டுகள், ஏன்னா பெரிய பெரிய இயக்கங்களை எல்லாம் நடத்துகிறவங்க, ரயிலை கவுத்துனவங்க, விமானத்தை வெடிக்க வச்சவங்க எல்லாம் பத்திரிகையாளர் செஞ்சுருக்காங்களா இல்லையா? தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு தலைவர்கள்லாம் பத்திரிகையாளர் செஞ்சுருக்காங்களா இல்லையா? எல்டிடி பிரபாகரன் செஞ்சுருக்கிறாரா இல்லையா பத்திரிகையாளர் சந்திப்ப? நீ ஏன் சந்திக்கல? அதான் என்னுடைய கேள்வி. நீ உண்மையிலேயே மக்கள் தலைவராக இருந்தால், ஆயுத குழுக்களை நடத்துகிறவர்கள், மிகப்பெரிய வன்முறை கும்பலை நடத்துகிறவங்க, பயங்கரவாதிகள் கூட சந்திக்க முடிகிறது என்றால், உன்னை சந்திக்க முடியல, அதை விட நீ மோசமான பயங்கரவாதியா நான் கேட்க விரும்புகிறேன். நீ ஏன் பதுங்கு குடியில் இருக்கு? நீ என்ன கொரில்லா யுத்தம் நடத்துறாயா? நீ என்ன பெரிய வீரனா? நீயே ஜனநாயகத்தில் உரையாடல், மக்களோடு இருக்கக்கூடிய நெருக்கம் தான் அரசியல் தலைவருடைய வெற்றி. எதுக்கு ராஜா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாருன்னு ஸ்டாலின் போய் எதுக்கு பார்க்குறாரு? ஒரு போனது ஒரு திமுக எம்எல்ஏ அவருடைய உடல்நலம் விசாரிக்கிறக்கா அப்போல போனார். போன இடத்துல சொல்கிறாங்க, பக்கத்தில் தாங்க ராஜா இருக்காரு, தமிழ்நாட்டை கெடுக்கிறதுக்காக பல சபதங்களை ஏற்றவர். பரவாயில்ல, இன்னும் போய் பார்க்குறாருல. அந்த பண்பாடு தான் அரசியலாக முடியுமே தவிர, யார் மீது நீ வன்மத்தை கொட்டினாலும் மக்கள் உன்னை ஏற்க மாட்டார். அதனால் விஜய் அரசியல்வாதியாக தன்னை கற்பனை செய்து கொண்டு இன்னும் சினிமா ஷூட்டிங்கில் நடிக்கிற சர்க்கார் 2ல் தான் நடிச்சிட்டு இருக்காரு. விஜய் முதலமைச்சராகனா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சர்க்கார் 2 எடுக்கணும், அதில் ஒரு முதலமைச்சர் ஆகணும். செட்டு போட்டிங்கன்னா முதலமைச்சர் ஆகும். அதுக்கு தோட்டாத்தாரணி மாதிரி ஆர்ட் டைரக்டர்கள்லாம் கையில், அது மாதிரி ஒரு கலை இயக்குநர்கள் தான் மனசு வைக்கணுமே தவிர மக்கள் ஒரு நாளும் ஒரு முதல்வர் ஆக மாட்டாங்க. அரங்கத்திற்கு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.